உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெங்காயத்தை வச்சு செய்யக்கூடிய வெங்காய பாயாசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், பாசிப்பருப்பு, சர்க்கரை, பால், ஏலக்காய், முந்திரி, திராட்சை. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம பொடியை கட் பண்ண 1 கப் பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். இடையில் அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி ஒன்ஸ் ஒரு கலந்து விட்டுடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்ததும் நம்ம இதில் இருக்கிற தண்ணியை விட்டுட்டு வெறும் வெங்காயத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதை தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து அதே நெய்யில் நம்ம வேக வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா நெய்யிலேயே வதக்கிடலாம். நம்மளுக்கு நெய் இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் விட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நெய்யிலேயே வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு 1 கப்பை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுடலாம். இந்த பாயாசம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அடுத்து 3/4 கப் பால் சேர்த்துடலாம். இது காய வச்சு ஆற வச்ச பால். இது ஒன்ஸ் கலந்துட்டு அடுத்து 1/2 கப் சுகர் சேர்த்திக்கலாம். இது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது ஒன்ஸ் கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காயில் கொஞ்சமாக சுகர் சேர்த்து அரைச்சி எடுத்த ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கலாம். இல்லை நீங்கள் தனியாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஆனியனை வச்சு ஸ்பைசியான ரெசிபி தான் செய்வோம். இந்த மாதிரி பாயாசம் செய்யும்போது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். இந்த பாயாசத்தில் மெயின் விஷயமே பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா நெய்யில் ரோஸ்ட் ஆயிடணும், நல்லா வெந்துடணும். இப்போ மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்போ தான் இந்த ஆனியனோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஆனியன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து ஒன்ஸ் கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான வெங்காய பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.